பிரெயின் பூஸ்டர், பயோட்டின் ரெண்டுமே இருக்கு இந்த லட்டுல. எங்களுக்கு இங்க அபுதாபில ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. குட்டீஸ் பிரெயின் ஹெல்த்துக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்க இந்த லட்டை நான் செஞ்சு வச்சு அவங்களுக்கு 2 கொடுத்துருவேன் ஒரு நாளைக்கு. அவங்களும் பயங்கர டேஸ்டா இருக்குன்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்க குழந்தைங்க ஹாஸ்டல்ல இருந்தாங்கன்னா கட்டாயம் இந்த லட்டு செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து விடுங்க. 15 டேஸ் ஆனாலும் கெட்டு போகாது. அப்படியே அவங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்தாலும் இதுல சேர்த்திருக்க பொருளோட நியூட்ரியன்ஸ் அந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். ஃபர்ஸ்ட் பொட்டுக்கடலையை லேசா வறுத்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருங்க. அடுத்ததான் நெய் விட்டு பாதாம் பருப்பு, பீனட்ஸ் இது ரெண்டையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் மஞ்சள் பூசணி விதை, சூரியகாந்தி விதை, எள்ளு இது மூணுமே நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஹார்மோனை பேலன்ஸ் பண்றதுக்கும் ரொம்பவே உதவும். பெண் குழந்தைங்க பெரியவங்களாயிட்டாங்கன்னா இந்த 3 விதைகளும் கட்டாயம் சேர்த்துக்கலாம். லட்டுல ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் பொட்டுக்கடலையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம வறுத்த நட்ஸ்ல ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில நெய் விட்டு கோதுமை மாவு ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்து நல்ல பச்சை வாசனை போற வரைய வறுத்து விடுங்க. கோதுமை மாவு லேசா கலர் மாறினதுக்கு அப்புறமா அடுத்ததா அதுல பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. கூடவே கொஞ்சமா நெய், அடுத்ததா கிரேன்பெரி சேர்க்கிறேன். என்னோட பசங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். நீங்க வேணா உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச நட்ஸ் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ எடுத்து நல்லா ஆற வச்சிருங்க. அடுத்ததா ஒரு பேன்ல கொஞ்சமா நெய், பொடிச்ச வெல்லம், 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்பி பதம்லாம் தேவையில்லை. இப்போ ஒரு பெரிய தட்டில் நம்ம வறுத்து ஆற வச்ச பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே வெள்ளைப்பாகு சேர்த்து நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. அப்படியே மாவு கொஞ்சம் உங்களுக்கு இறுக்கமா இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நெய் சேர்த்து உருண்டை பிடிக்கலாம். நான் இன்னைக்கு கார்னிஷிங்காக ஆல்மண்ட்ஸ் வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் நீங்க வச்சுக்கலாம். மேலாப்ல பார்க்க அழகா இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெண் குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா இந்த லட்டை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.